கைதட்டின உறவுக்கு நன்றி. இருக்க இருக்க கூட்டம் சுருங்குதே. இந்த கூட்டம் சுருங்கிறது பூராமே வேலை வெட்டிக்கு போற என் சம்சாரி மக்கா. ஏன்னா நாளொரு நாடு தம்மராக்கினை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீதி நேர்மை உள்ள இந்த ஊருக்கு நாங்க வந்தது சந்தோஷப்படுறோம். அமைச்சர் ஐயா வீட்டுல நல்லா நடிகர்களுக்கு சாப்பாடு போட்டையே, நல்ல மை செட்டு போட்டையே, வேணுமன்ற அளவுக்கு போதும்னு அம்பளிப்பு வாரி கொடுத்தைய. அடுத்து ஒன்னே ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அந்த ஊரை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேங்க. என்னது பேசுன தொகையை எண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சிம்படுங்காம இந்த ரிவர்ஸ்லயே போயிடுவேன். குளிர் அதிகமாக எத்தனையோ தேவகானம், தேவ ஓட்டையில அண்டாவ காணும். நான் சந்திக்காத கலக பிரியனும் கிடையாது, வைக்கப்படப்பு பிரியும் கிடையாது. என்ன சொல்றேன்னு தெரியாமத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா கொலை வைக்கிறியா? இந்த கிளம்பிட்டான அந்த கீரி பிள்ளை யாரு மயம்பா? தேன்றாட்டு மாதிரியே முடிக்கிறான. போடா தம்பி, அவன் மூஞ்சிய பாரு. அவன் மூஞ்சில மாசமா நம்ம பள்ளியெல்லாம் பார்த்துட்டு போய் பிள்ளை வத்தினா ரெட்ட பிள்ளை வரணும். இருளடிச்ச மாதிரி போறாங்க. வரிச்சு ஒரு பழனியப்பா தாத்தா நான் சந்திச்ச நாரதர் எங்க தாத்தா பாடுவாரு. சிஞ்சா சிஞ்சன குடிப்பாரு. அவருக்கு அப்ப செட்டு பல்லு அவருக்கு சிறப்பு தான் இருக்குது. ஊனமிங்கே ஊனையாடுங்கோ, உடம்பில் இல்ல குறையில் எல்லாம் ஊனமில்லிங்கோ அப்படின்றாரு. ஆலோலஞ்சோ என்று அழகாய் கீதா பாடுறாள். ஆலோலஞ்சோ சோ 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 குச்சி குச்சி எல்லாம் ஓடியாருவாரு. இந்த வனத்துல சிறப்பு தான் இருக்குது. எங்க அண்ணன் அதிகமா செஞ்சிருக்கு. ஆனா நான் சந்திக்க கூட பாக்கியம் அந்த 18ஆம் படி கருப்பனுடைய அருளோடு அவரை சந்திச்சேன். அப்புறம் வள்ளிகளுக்கு மேடையில இருப்பா சாமி எல்லாம் மேடைக்குள்ளதே. வெளியே வந்துட்ட நீ கந்து வட்டிக்கார நான் கொடுத்தவன். அவ்வளவுதான். என்ன மணி? பெரிய போய் டீ கடை பேக்கரி திறக்க போறேன். இருப்பா அந்த பாமர மக்களை கொஞ்சம் கிச்சு காட்டிட்டு வானே. ஏன்னா என் தம்பி வெங்கடேஸ்வரன் அப்ப நான் பேசும்போது இவங்க அப்பா வருவாரு கூட நாடகத்துக்கு. என் தம்பி அப்ப படிக்கிறேன் காலேஜ். நான் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே உள்ள ஓடுவேன். எங்க அப்பா உள்ள இருந்து அண்ணன் தாண்டா போடா போடான்னு தள்ளி விடுவாரு. அப்படியா கொண்ட வய வளர்த்த காடா மாறுவல வாங்கிச்சுன்னா அது வீரம். ஆனா இவன் கம்புக்கூட்டுல வாயிறானே. உனக்கு விவரம் தெரியுமா வெங்கடேஸ்வரன்? நான் நன்றி இருந்தா அண்ணனை வையாத. உன்னை எத்தனை ஊர்ல குருவி ரொட்டி, பலூனு, சிப்பிங் கயிறு, கொத்த காசு முட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். துப்பாக்கி வாங்கி கொடுத்து ஒரு நாள் எண்ணெயை சுட்டுட்டேன். நல்லவேளை லப்பர் குண்டா இருந்ததுனால சரியா போச்சு. இல்லாட்டா அன்னைக்கே எம்எஸ் எல்லாம் போய் சேர்ந்துருப்பேன். நீ சந்தோஷப்பட்டிருப்ப. ஆனா ஆறுமோ சித்தப்பு ராசா கூரா அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சேன். ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாத டாப்ல பாடுவேன். அது அப்படி பாடு. இது அது பாடுனா நான் நாரதர் ஓட்டிருப்பேன்ல. பஸ் டாப்ல வேணா அண்ணே சுதி டாப்ல பாட முடியாதுன்னா பஸ் டாப்ல பாடுவேனே. இருவேன். அதுக்கப்புறம் இதே மேடைக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான் கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி அண்ணன். நானு ஏப்பா இதை சொல்லிட்டு போன போட்டு மோத்தம் பண்ண வைரானப்பா. ஏன்னா ஆளு கொஞ்சம் வயசு கம்மி, எடையும் கம்மி. ஐயா வேணாப்பா யூடியூப்ல போட்டு அன்னைக்கு எனக்கு கேட்காத வேலை எடுத்துட்டேன். எப்படியோ நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை எங்க அண்ணன் முத்தப்பா. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இருக்காங்க நான் ரசிப்பேன். இன்னைக்கு நான் ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு பாடகன், ஒரு பேச்சாளர்னா என் தம்பி ரெட்டையாளா வெங்கடேஸ்வரன். இல்ல இல்ல இப்படி எல்லாம் நான் பேர் வாங்கி தரேங்கய்யா. அவை என்னை கேட்காத கேள்வி கட்டை மூக்காந்துல எறிறாங்க. ஏதோ சரித்தேன். சரி நம்ம என்ன அங்கிட்டு போமா? என்ன சுதியில வைக்கிற நீ? என்னண்ணே கல்யாணத்துக்கே எனக்கு சொல்லல. இது ஒரு பிரச்சனையா?
என்ன நிப்பாடிவிட்ட? உங்களோட வருஷத்துக்கு ஒரு நாடகம் தான் ஆடமணி ஐயா. 30 நாள் நாடகம் பேச என்னை டச்சர் வச்சுட்டு போயிடும். நாங்க போறோம்ல ஐயா. நீ பெருங்கொண்ட பெட்டிக்காரன்டா நல்லா சிரிப்பிச்சானு அவன் பாத்து எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள். அது எப்படி வயசுக்கு வரும்? ஏப்பா அரே நான் சூப்பர் சிங்கர் போட்டிக்கா வந்தேன். விடுவே நீங்க என்ன சொன்னாலும் முடியாது. அடுத்த நாளாயிரம் தான் பப்புன்னு வேணும்னு கேக்குறேன். ஐயா நான் அப்படிதான் சொல்றேன். ஒரு விஷயம், உங்களை எடுத்து பாடுனா உங்களுக்குள்ள மார்க்கெட் இதாகி போகுங்க. அப்படிங்களா? பரவாயில்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் பார்த்தேன். இல்ல நீங்க பாருங்க. நீங்க பாட்டூரானே பாவனானே பாட்டூரானே பாவனானே நான் பாட வைத்தேனே பாட்டூரானே பாவனானே கூட்டும் இசையும் கூட்டும் முறையும் காந்தரனிடம் கதை சொல்ல நின்னு கோரி வரணும். கொத்துற இடத்துல 8 முறை சிமெண்ட் போடணும். கொத்துறேன் நின்னு கோரி. ஐயா பாட்டுக்கு வரணும். நீ நினைக்கிற மாதிரி நான் சீர்காழி சித்தி மையனும் அக்கா மையனா கிடையாதுயா. நான் பஸ் ஸ்டாண்ட்ல சீப்பு வைக்கிறேன். அநியாயமா உசுர காலி பண்ணிடாத. ஆமா ஏற்கனவே நான் பையனா இருப்பேன். பாருங்க ஐயா. வணக்கம். வணக்கம். அபச்சாரம் செய்தவராயினும் உள்ளம் தேடி வந்தார். விபச்சாரம் செய்யக்கூடாது. ரைடு ஓவர். உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. அப்பேற்பட்ட தமிழ் குடிகளை பிறந்த தாங்கள் வந்தவரை எப்படி முறையாக வரவேற்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். முகமலர்ந்து முகங்கடி திருவாராய் கப்பிய வசையினோடு கடும் வசையாக தானே என்று கூறினார். நோக்க குழையும் வெளிச்சம் உகந்திருந்து நோக்க குழையும் இருந்து அப்படிங்கிறார் வள்ளுவர். சரிங்க. வீட்டு பாடம் எழுதிட்டு வரவா? சரிங்க. இந்த மிசுக்கு தேம அல்லல்ல வடிக்காம நான் நாடகத்துக்கு வந்தேன். இங்கேயும் போட்டுக்கிட்டு என்னமோ வாத்தியார் பாடம் அதற்கு தகைங்கிறார். படி பிழைகளாமல் படி படி பிழைகளாமல் படித்து அந்நூல் எவ்வழிகை சொல்கிறதோ வழிகை தேர்ந்தெடுத்து நடங்கிறார். அப்ப படிக்கணும். எப்படி படிக்கணும்? புஸ்தகத்தை பார்த்தேன். புஸ்தகமா புத்தகமா? ஐயா பாமர தமிழே அப்படித்தான் பேசுவேன். தமிழ் அப்படி பேச மாட்டேன். இந்த மாவட்டம் யாருங்க ஐயா? தமிழ புஸ்தகம் ஐயா. புத்தகங்க சிவகங்கை. சாமா சிவகங்கை சொல்ற மக்கள் அப்படி சிவகங்கைன்றேன். மதுரை 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 சூம்புறாரா? சூம்ப முடியாது. பல்வளைக்கிறேன். கேவலப்படுத்துறதுக்குன்னே 4 பேர். இந்த கலிகாலத்து இந்த உடம்ப தேர்த்து ரொம்ப கஷ்டம். அகழ்வாரை தாங்கும் இளம் போல உனக்கு என்ன பிரச்சனை? தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைங்கிறார் வள்ளுவர். இது தம்பின்னு கூட பார்க்க சின்ன மூட்டை அடிச்சு போனியா? என்ன பிரச்சனை? இடம் எங்க? இடம் எங்கடா? என்ன உங்களோட? எது உங்களோட? இது உங்க இடம் அது? ஏப்பா யாரு பேர்ல பத்திரம் இருக்கு? ஐயோ உங்க இடம் அது? ஆமா. இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலைச்சாறு. வேலிமலைச்சாறு எங்கயா இருக்கு? வேலிமலைச்சாறுல தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல வேலிமலைச்சாறுல எங்க இருக்கு? ஆமா. தொண்டி இருக்குல்ல? ஆமா தொண்டி இருக்கு.
தொண்டிக்கு பக்கத்துல தொண்டிக்கு வேலிமலை சாரலுக்கு என்ன சம்பந்தம்? தெரிஞ்ச நீ சொல்லுப்பா. இது என்ன அதிசயமாவுல இருக்கு? சரி சரி சொல்லு, நீ சொல்லு. தொண்டி இருக்குல்ல, இருக்கு. தொண்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? ஆமா. பஸ் ஸ்டாண்ட் அந்த மண் ரோடு ஒண்ணு போகுது லெப்ட்ல, அதுல போனோம்னா புஷ்பா புத்தக கடைன்னு ஒண்ணு வைக்கேன் இருக்கும். அதுல போய் புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா இதனுடைய வரலாறு தெரியும். உனக்கு தெரியுமா? நாடு தொண்டை நாடு, தமிழ்நாடு கிடையாதுங்க. தொண்டை நாடு தான். தொண்டை நாடு. தொண்டை நாடு எங்க இருக்கு? தொண்டை தொண்டை நாடு தானே? ஆமா. அண்ணாருமே இது தொடு தொண்டை பாரு நாடு, அவ்வளவுதான். ஏய், இப்படித்தான 15 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்குன்னு கேட்டேன் நானு. எங்க இருக்கா? ஊரு சிற்றூருங்க. சரி இருக்கு, நான் ஊரை கட்டணும். ஊரை கட்டணா ஒரு விஷயம் இருங்க, கட்டிங் போடுற எப்படி இருந்தாலும் ஊரு கேட்க மாட்டேன். ஊரை கட்டணும் நானு. நான் என்ன கேட்டா அதுக்கு பதில் சொல்லியா? தொண்டை நாடு. தொண்டை நாடு. தொண்டை நாடு என்பது 80 80 79 தெரியல. தொண்டை நாடு அதுவே வேணுமா? அதுவே தொண்டை நாடே வேணுமா? அதான் இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? உனக்கு எல்லாம் தெரியும்ல. கேட்டா கேட்டா இல்ல உனக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சகலமும் அறிந்தவன் நான். அப்புறம் எதுக்கு நாடத்துக்கு வர? வீட்டுல இருக்க வேண்டியதானே. சகலமும் தெரிஞ்சவங்கிற அப்புறம் அப்படின்னு ஊருக்கார கேட்டு கூட முந்திக்கிறேன். எப்ப நாடு தொண்டை நாடு. தாயா ராணி கேக்குறேன் எங்க இருக்குன்னு. வேலிமலை சாரல். அப்படி சொல்லுங்க. அவ்வளவுதானா? மறந்து வச்சா? ஏய் நீ தான் நீ நின்றோட நான் அழிச்சேன். சொல்லியா? அதே சொல்லிட்டுல. என்ன சொல்ற? வாடா உடனே தேவையில்லாத. என்ன சொன்னே? அப்ப அன்னைக்கு வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு அப்ப நான் என்ன சொன்னப்பா? பழம் வாங்கி கொடுத்தேன். ஒத்த காசு முட்டாய் கேட்டேன். அன்னைக்கு புனமுறையில் கேசரி சொல்லிருக்கல மேடையில் சொல்லக்கூடாது. கேசரி வாங்கி கொடுத்தேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சொல்லக்கூடாது. பத்தையும் நெஞ்சு முடியும். நீ அண்ணன் நான் தம்பிங்கிறத வெளியில இருந்து. என்ன வெளியில? என்ன வெளியிலன்னா மேடைக்கு வந்துட்டா நீ கோமா இருப்ப. அப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்க. இந்த கோமாளி வந்து நோட்டீஸ் வாங்கி கேட்டா இப்ப வந்து வேலை தேவையில்லாம பேசுற ஆள வச்சுக்கிட்டேன்னு வை. வரட்டு வை. என்ன பெருசா பேசுற? நிம்மதி அது பேசுவா பாப்பாப்பா. என்ன கேட்டீங்க? அப்புறம் என்ன கேட்ட? அதான் நானும் சொல்றேன். தொண்டை நாடு எங்க இருக்கு? வேலிமலை சாரல். ஐயோ அப்பா, வேலிமலை சாரல் எங்க இருக்கு? ஏயா எங்க இருந்தா உனக்கு என்ன? எங்க இருக்கு? எங்க இருக்குன்னா வா போய் பார்த்துட்டு ஒரு லைட் எடுத்துட்டு வா. இது பைத்தியத்தனமா இருக்கப்பா. இப்படி எல்லாம் நான் பார்த்தது இல்லப்பா. அச்சு பள்ளிப்பா காலத்துல கூட பேசியிருக்கேன். இப்படி இல்லப்பா. எழுத முடிய போதும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டரை கெடுத்து விட்டு நீங்க என்னப்பா பிளாக்ல சரக்கு ஓட்ட பார்க்க வந்த போலீஸ் மாதிரி வரீங்க. நாடு மொத்தம் எத்தனை இது? நாடு நிலம் மொத்தம் எத்தனை? சொல்லு. 50 நிலம். என்னென்ன நிலம்? நஞ்சை. நிலத்தை கேட்கிறேன் நானு. தன்னை கேட்கல. தன்னை பொறுத்து வகைப்படுத்தினார்கள் அதை கேட்கல. 50 நிலம் இல்ல. என்னன்னு சொல்லு. 50 குறிஞ்சி நிலம் உங்க அப்பனுக்கு சொந்தம். வேற எரிச்சல் ஆகுறாங்க தம்பி. நிலம் 5. ஆமா. என்னன்னு? நிலம் 5 நஞ்சை. அப்ப நீயே சொல்லு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். அது அது உங்க ஊர்ல. எங்க ஊர்ல வந்து கரிசை செவமண்ணு ஒட்டுவாரட்டி. ஒட்டுவாரட்டிங்கிறது மண்ணா? அப்ப நீயே பேச. சரி சரி சரி. நான் சும்மா வந்து கோமாளி பையன் கோமாளி தாங்க இருக்க முடியும். நீங்க வந்து எல்லாம் தெரிஞ்சவர். ஒட்டுவாரட்டி தான் மண்ணா? ஏங்க எழுத்து உங்களை மாதிரி நான் புராணம் பேச ஆரம்பிச்சா ஒரு உள்ள இருக்காதுங்க. இல்ல இல்ல நீ முதல்ல சொன்ன மாதிரி பாட்டு எனக்கு நேரா பாடிட்டீங்கன்னா என்னைய பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அப்ப நீங்க வந்து எனக்கு நேரா பேசிட்டீங்கன்னா அதெல்லாம் பெருங்கொண்ட பாவம். பேசிட்டீங்கன்னா என்னைய பார்க்க மாட்டாங்க இல்லையா? இப்படி தெளிரும்ன்றேன் பாரு. என்ன இப்ப பிரச்சனை? வந்த நோக்கம் என்னங்க? உள்ள ஒரே சத்தமா இருந்துச்சு. ஊருக்காரெல்லாம் இருந்துச்சு போச்சு வைப்போம். அவ்வளவுதானே? ஐயா போல காவல்துறை ஐயா வாங்கயா உள்ள. உன் பேர் என்ன? என் பேரா? அப்பா அம்மா வச்சவர். இது மட்டும் அவ்வளவுதான். அப்பாவும் அம்மாவும் வச்சாங்களா? ஆமா. எதுல? வாயில. யாரு வாயில? அது அவன் போய் நீ தானே சொல்ற? வாழைப்பழத்தை வச்சாங்க. அதான் யாரு வாயிலன்னு வீரு வீருன்னு கத்தனா? யாரு கத்தனா? அப்ப ஒருத்தன் பீரை போட்டு வந்து பாதி வாழைப்பழத்தை. யாரு கத்தனா? நான் தாங்க கத்தனேன். என் பேரு வீரத்தேவன். அவ்வளவுதானே. வேற போய் ஏன் அத்தை? வேற அக்கலங்க வீரத்தேவன். ஓ உங்க அப்பா பேரு? ஓ கிடையாது, நான் வீரத்தேவன். அப்ப மரியாதை ராதாகிருஷ்ணா பேர் சொல்றது பெரிய போனா நீ சொல்லிட்டு போ. ராதாகிருஷ்ணன் யாரு? பாட்டையம். யாரு பாட்டையம்? பாட்டையம் பரமா
ஐயா அந்த மேடையில முனி ஓட்ட இருக்கியா என்னையே நாக்க கட்டுறாங்கயா பாட்டு பரமா பரந்தாமன் எனக்கு தான் விஷ்ணு எனக்கு தான் ஆனா பூலோகத்துல ஒரு ராதாகிருஷ்ணன் இருந்தார். யாரு? டாக்டர் ராதாகிருஷ்ணன். யார் அவர்? அவர்தான் அவருக்காகத்தான் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து அவர் பேரிலே நல்லாசிரியர் விருது தர்றாங்க. சிறப்பு. நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது யாரால? டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் என்ன பதவி வகித்தாரு? அவர் முதல் பியாசி டிரைவரா இருந்தார். என்ன வேலையா பார்த்தாரு இவரு? முன்னாடி இது என்ன ஜனாதிபதி. ஜனாதிபதினா அப்ப சொல்லுப்பா, ஜனாதிபதியா கவர்னரா? என்ன சொல்லுங்க. ஜனாதிபதினா என்ன பதவி சொல்லு? ஜன்னல் அடைச்சுக்கிட்டு டேபிள்ல உட்காந்துருவாங்க. கைதட்டா அப்படியே வர சிங்க. அவர் ஜனாதிபதினா என்ன பதவி? ஜனாதிபதி. ஜனாதிபதி அப்படின்றது எவில்டிஸ் காம்ப்ளெக்ஸ் பிளாக். முதல்ல ஒரு எல்லாம் தூக்க வச்சுல வச்சுருவீங்க. நீங்க விளக்குங்க. ஜனாதிபதினா இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக பதவி வகித்தார். யார முதல் குடிமகன் சொல்லுவோம் தெரியுமா? அவர் வந்து நல்ல ஒரு குடிமகன். அந்த ராதாகிருஷ்ணன் கணக்கெடுத்தா 3.25 கோடி. அந்த ராதாகிருஷ்ணன் வந்து இந்தியாவினுடைய முதல் குடிமகன். ஆமாமா, குடியரசுத் தலைவர். அப்ப என்னை பகல் குடிமகன். இந்த ராதாகிருஷ்ணன் வந்து தமிழ் குடிமகன். அந்த படத்துல நடிச்சேன். இப்ப தப்பா ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை வாழ்க்கையில எல்லோருக்கும் வந்து இறைவன் நல்ல மனதை கொடுத்துறதில்ல. செல்வம் இருக்கிறவங்கள்ட்ட உள்ளம் இருக்கிறது இல்ல, உள்ளம் இருப்பவரிடத்துல செல்வம் இருப்பதில்லை. ஆனால் தன்னால் இயன்றதை இயலாதவர்களுக்கு செய்யும் மன பக்குவம் இருக்குல்ல, சின்ன வயதாக இருந்தாலும் அதே உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இன்றைக்கு அன்பாலயம் அப்படின்னு ஒன்று நிறுவி வெகு சிறப்பாக இயலாதவர்களுக்கு தன்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு இறைவன் உங்களை நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வத்தோடும் வாழ வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அது வெளியே விட்டு இந்த மேடையை விட்டு இங்க கீழே இறங்கி போயிட்டீங்கன்னா அந்த மரியாதை எல்லாரும் மடப்பழ பேசிக்கிட்டு இருக்கல, மடப்பயில வைக்க மாட்டேன். பேசிக்கிட்டு இருக்கல, பேசுறோம்னா இல்லையா? நான் உன்னை எத்தையாவது அடிக்க வந்தேனாப்பா, எத்தனை தடவை அடிக்கிறேன். சரி, ஐயோ கொடுக்கு உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை சத்தமாக அது அணைய மாட்டேங்குதுப்பா. ஏன் உனக்கு அணையல? அது எந்த காட்டில் நொடிக்க முடியுன்னு தெரியல. நானும் ஒத்த விட்டு நாய் மாதிரி விரட்டுறேன். அது பெண்ணு உனக்கு அந்த பிள்ளை அணையமா? சரி சரி, அழகாத விடு. முதல்ல அந்த பிள்ளைய கூப்பிடு, பாப்பா எப்படி இருக்கணும். ஏப்பா நம்ம என்ன நாடகம் மாட்டு தர கூப்பிடியா பாத்துக்கோ. ஒருவேளை இந்த சாமிக்கு அணையும்டா. அவர் ஆளு நல்லா ஜிம்முக்கு போய் பல்கா ஏத்திருக்காரு. நான் தொக்கெடுத்தே மாதிரி திரும்பேன். கண்ணே கண்ணே வேற மோகினி மாதிரி ஜலக்க ஜலக்குன்னு வந்துடும். நீ சொன்ன தீபாவளிக்கு செலவு காசு இல்லைன்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் அமையல. இப்போ பொங்கலுக்கு கரும்பு வாங்கணும்னு நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணேன். இப்போ நல்ல பல்கான பாட்டி ஒன்று மாட்டி இருக்கு. 800 ரூபா பேசுவேன். எனக்கு 250 ரூபா கொடுத்துடணும். ஏன்னா சத்திவேலு வந்து இது இஞ்சி மறைப்பானு கேட்பேன். 50 ரூபா. அந்த ஆள் வந்திருக்காரு நம்ம ஆளு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தகடு இருக்குடா. நான் ஒட்டி போகும்போது ராதா உனக்கு அடைய மாட்டேங்குது.
அடையுது அங்க மட்டும் எப்படி அடையுது? அச்சம் மட்டம் எண்ணம் கண்ணை தொறைக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை தொறைக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. ஏப்பா நான் என்ன சோள காட்டு பொம்மையா? இல்ல நீ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கியா? உனக்கு என்ன பிரச்சனை வா? சாமி இந்த ஆடி போகும்போது நீயே இடையில வந்து. நான் என்னடி இடையே நான் தாண்டி இடத்தரகர். யோ 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 இந்த பாட்டுக்கு நல்ல ராசி. சுக்க வச்ச பச்சை கிளி சுக்க விட்டு பார்த்தது ஒன்று கெட்டது வந்து பாடினால அட்ட மாட்டாங்க. நான் பாடுறேன் நீ பண்ற இல்லன்னு நீ தொலைஞ்ச வச்சுக்க. நீ செங்கரும்பு சாறு எங்க வச்ச செல்லக்குட்டி கண்ணைய மனசு புரிஞ்சு புரியாதது போல் நடிக்காது நடிக்காத மொத்தம் அந்த புள்ள காலையில போகும்போது ஒரு புள்ளையோட தான் போகணும். பஞ்சகான பூமியில இந்த ஜென்மம் உங்க போன் நம்பர் கேக்குறா அப்படி இப்படின்னு. நீ இப்ப என்னடா பண்ண கையில ஐயா என்ன பண்ண தெரியணும்னாக்க தேடிக்கிட்டு இருக்கேன். நான் என்னங்க பண்றது இவள போய்கிட்டு. இடத்துடைய தலைவி என் தங்கச்சி எப்போதும் அவளை பொறுக்கிட்டு மேய்க்க முடியாதுங்க. தங்கச்சி பார்த்தா அண்ணன் உனக்கு சோளக்கருது வாங்கி வச்சிருக்கேன். அத்தா தொட்டு தொட்டு கட்டி வந்த நாளே முத்து முத்து பூமாலை தொட்டு தொட்டு கட்டி வந்த நாளை பொத்தி பொத்தி காத்தேனே மாலை ஒன்று சேர்ந்த தோளை என்னவென்பது வண்ணக்கெனவா
சலிப்பா சொல்றது காரணம் ஸ்டவ்ல எண்ணெய் இல்ல. அதுக்கு நீங்க சங்கடப்படுறீங்க, அதுக்கு நாங்கெல்லாம் சங்கடப்படலாம். அந்த கருவாட்டு குழம்பு சுடுவோன்னு வச்சிருப்பேன். கருவாட்டு யார் போறீங்க? நாரத மகரிஷி வந்திருக்காரு. நம்மளுக்கு வந்திருக்காரா? அதத்தான சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேக்குறியா நீ? நாரத மகரிஷி திருப்பி திருப்பி கேக்குறியே ஏன்னாக அழைக்கிறார்கள் என்ன சாமி? பாமாலை பாடி வருவது எங்கள் சாமி பார்க்காத மனசுல பார்த்திருக்கான். ஒரு சந்தோஷம் வேண்டாமா? இல்லைன்னா சபித்து விடுவார். ராகவனே ரமணா